ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல வெளியான திரீதம் அப்படின்ற மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தாறுமாறா வச்சிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கிராமத்துக்கு எஸ்ஐயா போஸ்டிங் வாங்கிட்டு போறாருங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்டிங்கே காலியா இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த கிராமத்துல பெருசா எந்த ஒரு கிரைமுமே நடக்காதுங்க. சரி, நம்மளும் நீட்டா வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அங்கதான் அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. முதல்ல ஒரு விவசாய நிலத்துல அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடி கிடைக்குது. அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஊருக்குள்ள ராபரி நடக்குது. அதை தொடர்ந்து தொடர்கொலைகள், ராபரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கிரைம் நடந்துகிட்டே இருக்குதுங்க. ஹீரோவோட கண்ணாமொழி திரும்பி போற அளவுக்கு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலையாளி யாரு அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு விஜய்ங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கிறதுக்காக தான் கைஸ் வந்துகிட்டு இருக்காரு. வர வழியிலே ஹீரோட அங்கிள் கால் பண்றாரு. எங்க இருக்கே, என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, நீ சார்ஜ் எடுக்க போற போலீஸ் ஸ்டேஷன்ல பெருசா எந்த ஒரு கிரைமும் நடக்காது, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா முதல் போஸ்டிங் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் பயமாவும் பதட்டமாவும் இருந்தது. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தியும் அந்த ஏரியாவை பத்தியும் விசாரிச்சுட்டு தான் மாமா போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஹீரோட அங்கிளும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தான். அவர் சர்வீஸ்ல இருக்கும்போது கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர் ஏஎஸ்ஐயா அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. சோ அவரு இப்போ இந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சரக்கடிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் சரக்கடிக்கிறதுக்கா போனீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லாம போயிடும். அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே மாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லா போலீஸ்காரங்களும் ரொம்ப திறமையானவங்க மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால அவங்களை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸ் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருங்க. ஸ்டேஷனுக்கு வெளியில பிபேஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் நின்னுட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க இன்ஸ்பெக்டர் கிடையாது, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் தான் இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா எஸ்ஐயா சார்ஜ் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சாரி சார், எனக்கு தெரியாது, வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிட்டு போறாருங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோ வந்து வெல்கம் பண்றாங்க. குறிப்பா இங்க கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் சீனியர் ஆபீசரா இருந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ சொல்றாரு, ரிட்டையர்ட் டிஎஸ்பி என்னோட அங்கிள் தான் அப்படின்ட்டு. அப்படி அவர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸோட பேரெல்லாம் சொல்லி இவர் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாருங்க. மொத்தமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 7 போலீஸ் ஆபீசர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. பாலன், சத்யா, பிபேஸ், அப்புறம் ஆனந்த் அப்படின்ற ஒருத்தர் இன்னைக்கு லீவுங்க. 2 பெண் போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல ஜாயின் பண்ணவங்க தான். அவங்க 2 பேரோட பேரு ரம்யா மற்றும் வித்யா அப்படின்றது தான். அவங்க வந்ததுல இருந்தே ஹீரோவை பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கிருஷ்ணன் கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, ஆக்சுவலா அவரோட ரிட்டையர்மெண்ட் இன்னொரு 2-3 வருஷத்துல முடிய போகுதுங்க. முடிய போறதுக்குள்ள சொந்த ஊர்ல போய் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற கனவுல தான் இருந்துட்டு இருக்காரு. சோ சொந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு போறதுக்கு இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதாவும் சொல்றாருங்க. இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்பதான் கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த ஊர்ல பெருசா எந்த ஒரு கிரைமும் நடக்கிறது இல்ல, அதனால இன்ஸ்பெக்டர் போடாம இருக்காங்க போல சார் அப்படின்ட்டு. ஹீரோட அப்பா அம்மா பத்தி இவங்க விசாரிக்கிறாங்க. ஹீரோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு விவசாயம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு என் கூட வர முடியாது, அதனால அவங்க அங்க இருக்காங்க, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணா தங்கறதுக்கான இடம் அப்படின்னு ஹீரோ கேட்க, எல்லாருமே இந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குவார்டர்ஸ்ல தான் சார் ஸ்டே பண்ணிருக்கிறோம், வாங்க உங்களோட இடத்தையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஷன்ல ரம்யா, வித்யான்னு 2 பெண் போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல வித்யாக்கு டவுட் இருக்கு அப்படின்னு ரம்யா கேட்பாங்க. ஹீரோ இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறாரே, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்ட கிருஷ்ணன் கலாய் சுற்றுவாரு. தெரியாத அவங்களுக்கு, அவருக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல ஒரு பெண் இருக்கு, அது இப்பதான் ஃபெயில் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கோட்ரஸ காட்டுறதுக்காக போவாங்க. இப்ப ஹீரோ கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாரு, இன்ஸ்பெக்டர் இல்லாதனால நான் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. கிருஷ்ணன் சொல்றாரு, இது ரூரல் ஏரியா அப்படின்றதுனால நம்ம டிவைஎஸ்பி கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் சார் அப்படின்ட்டு. சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், 2 பேரும் ஒண்ணா போயிடலாமா அப்படின்னு கேட்க, உடனே கிருஷ்ணன் பாலன் கிட்ட கேக்குறாரு, கார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஒர்க் ஷாப்ல இருந்து கால் பண்ணாங்க, ரெடியா தான் இருக்கு அப்படிங்கும்போது, என்னாச்சு காருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஹெட்லைட் டேமேஜ் ஆயிடுச்சு சார், ரெடி பண்றதுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்ப ஹீரோவை கோட்ரஸ் கூட்டிட்டு போயிட்டு, இதுதான் சார் உங்க ரூம், வசதிகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், நேரத்துக்கு சாப்பாடு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல இருந்து வந்துரும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சமைச்சு சாப்பிட்றேன், செட் ஆகல அப்படின்னா நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலீஸ் யூனிஃபார்ம்ல ஸ்டேஷனுக்குள்ள நுழைவாருங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எழுந்து நின்று சல்யூட் அடிப்பாங்க. சின்ன பையனா இருந்தாலும் போலீஸ் யூனிஃபார்ம்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறார்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. குறிப்பா இந்த வித்யா பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட டேபிள்ல போய் உட்கார்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊரை சார்த்த சாபு அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. கொஞ்சம் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளுங்க. டீ கடையில வந்து உட்கார்றாரு. அப்ப இந்த டீ கடையில இருக்கிறவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்ப சாபு கிட்ட நீங்க போய் பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. பொதுவா ஒரு ஊருக்கு உயரதிகாரி வந்தாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுங்க எல்லாம் போய் மீட் பண்றது வழக்கமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. டீ கடையில இவங்க எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பையன் ரொம்ப வேகமா பைக்ல போறான். அந்த சவுண்ட் எல்லாருக்கும் பயங்கர இரிட்டேஷனை கிரியேட்
கிரியேட் பண்ணுது. அந்த ஃபுல் டைம் கஞ்சா போதையிலேயே இருந்துகிட்டு இருப்பானா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் போலீஸ்காரங்க இவனை புடிச்சு வெளுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டிவைஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக ஹீரோ போறாருங்க. ஹீரோடைய சர்வீஸ்ல இதுதான் கைஸ் முதல் போஸ்டிங். அது மட்டும் இல்லாம ஹீரோ சார்ஜர் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இல்லாதனால அந்த வேலையும் சேர்த்து ஹீரோ தான் பாக்குற மாதிரி இருக்கும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஸ்டேஷன்ல சீனியரா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கிட்ட அவருக்கு ஏதாவதுனா கைடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற ஸ்டேஷனோட அப்படின்றது எல்லாத்தையுமே கிருஷ்ணனை கூட்டிட்டு போய் கைடு பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அம்மா கிட்ட இருந்து கால் வருங்க. சாப்பாடெல்லாம் ஓகேவா, ரூம் எல்லாம் ஓகேவா, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாம் ஓகே தாமா, நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிட்டு கிருஷ்ணன் கிட்ட எவ்வளவு ஆச்சுன்னு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கொடுத்துடலானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போய் கடையில எவ்வளவு ஆச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அங்க இருக்கிறவங்களே காசு கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆனா ஹீரோ கையில காசு கொடுத்துட்டு வந்துடுறாரு. இதனால் வரைக்கும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு காசே கொடுக்க மாட்டாங்க போல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ காசு கொடுக்கறத பார்த்துட்டு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது போற வழியில தான் இன்னைக்கு லீவ் போட்டுருக்கிற ஆனந்தோட வீடு அப்படிங்கும்போது இன்னைக்கு அவர் லீவு தானே, வீட்டுல போய் அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வண்டி விட்டுறாங்க. ஆக்சுவலா ஆனந்துக்கு திருமணமாய் மனைவி இருக்காங்க. அவங்களோட அம்மாக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாம இருந்திருக்குது. அதனால வீட்டுல இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் அவர் லீவ் போட்டிருந்ததா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஹீரோ விஷ் பண்ணி கிரீட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவையும் காட்டுறாரு. ஆனந்தோட அம்மா கிட்ட கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாருங்க. ராத்திரி கோட்ரஸ்ல இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ரம்யா மற்றும் வித்யான்ற போலீஸ்காரங்க தான். அவங்க சமைச்சிருக்கிற சாப்பாட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வித்யா இருக்காங்க இல்லையா, பயங்கரமா கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ, இந்த பொண்ணுக்கு கராத்தே எல்லாம் தெரியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஸ்டேஷனுக்கு போகும்போது வித்யா கிட்ட கராத்தே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும் சார், கராத்தேல பிளாக் பெல்ட், அப்பப்ப பகல் நேரத்துல பிராக்டிஸ் பண்றது உண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போவாருங்க. வழக்கம் போல டியூட்டியை முடிச்சுட்டு ஹீரோ ரூம்ல இருக்கும்போது கிருஷ்ணனை வந்து கதவை தட்டுறாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்ல சார், பக்கத்து ரூம்ல நாங்க சின்னதா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லனா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் நீங்க வந்தீங்கன்னா அப்படிங்கும் போது இல்லனா எனக்கு பழக்கம் இல்ல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு அவரும் போயிடுறாரு. எல்லாருமே கத்தி கத்தி பேசி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோ போய் கதவை தட்டுறாரு. ஓபன் பண்ணா உள்ள இந்த ரெண்டு பெண் போலீஸ்காரங்களும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்ததும் கிளாஸை மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சத்தம் அதிகமா கேட்டுச்சு அதனாலதான் வந்தேன் அப்படிங்கும்போது, இல்ல சார் பழைய கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அதனாலதான், வாங்க சார் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு போகும்போது கிருஷ்ணனும் டீமும் வந்துட்டு நேற்று ராத்திரி நடந்ததுக்கு சாரி சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, ஆனா இந்த வித்யாவை கராத்தாவையும் குடிப்பழக்கத்தையும் ஒன்னா வச்சுக்க வேணான்னு சொல்லிருங்க, நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வித்யா சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் ஒரு கிளாஸ் குடிச்சேன்னு சொல்லுங்க கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது டவுன்ல இருக்கக்கூடிய மகாராணி பாரோடைய ஒன் ஆஃப் த ஓனர் உங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இந்த பாபு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, புதுசா நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சார், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து ஹீரோ கையில கொடுக்குறாருங்க. இது என்ன கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி பார்த்தா உள்ள பணம் இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர கோவப்படுறாருங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரட்டி விட்டுறாருங்க. கிருஷ்ணன் அண்ணா உள்ள வர சொல்லி என்னன்னா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நினைச்சுக்காதீங்க சார், இங்க எல்லாருக்கும் கொடுக்கறது தான் அப்படிங்கும்போது, எல்லாருக்கும்னா நீங்களும் வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல சார், சில விஷயங்கள் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்காது, அப்ப அதோட செலவுகளை எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் சார் சரி பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே பாருங்களேன், கரையான் அரிச்சுக்கிட்டு இருக்குது, அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி 6 மாசமா நாங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு ஃபண்டையுமே அனுப்பவே இல்லை, அப்படியே விட முடியாதுல்ல சார், அதனால இந்த மாதிரி வர பணத்தை வச்சுதான் சார் அதெல்லாம் சரி பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கு, அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா இந்த மாதிரியான அமௌண்ட்டை வச்சுதான் சார் சரி பண்ண முடியும், கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா சார் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஹீரோ சொல்றாரு, இந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அவர்கிட்ட பணம் வாங்குனீங்கன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க மேல தப்பு இருந்தா கூட அவங்களுக்கு சாதகமா நம்ம நடந்துக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, கிருஷ்ணன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், காசை வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் கிடையாது, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. வழக்கம் போல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது டவுன்ல இருந்து கால் வருதுங்க, ஏதோ கலவரம் நடந்துட்டு இருக்கு, உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டீமை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பையனும் பிஜு அப்படின்ற ஒரு நபரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் தட்டி கேட்க வந்த நபர் கூட வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சுப்புன்றவர் உள்ள இன்வால்வ் ஆகுறாரு. அந்த பையன் நம்ம ரிலேட்டிவ் பையன் தான், அதனால விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு விட்டாரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஸ்டேஷன் கூட்டு போறதுக்கு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கிறாருங்க. உடனே கிருஷ்ணன் தலையிடுறாரு, அதை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா சம்பந்தப்பட்ட 2 பேர்த்தையுமே ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்றான், நான் சிகரெட் தான் அடிச்சிட்டு இருந்தேன், அவர் தான் தேவையில்லாம கஞ்சா அது இதுலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையனோட அப்பாவும் சுப்பு அப்படின்றவரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த பையனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஹீரோ சொல்றாரு, அந்த பையனை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணும்போது அவனோட பாக்கெட்ல இருந்து கஞ்சா பொட்டணம் கிடைக்குங்க. எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியே இந்த சுப்பு
சுப்புன்றவரும் அந்த பையனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா இவன் அடுத்த மாசம் வந்து துபாய்க்கு போறான். இந்த டைம்ல இவன் மேல ஏதாவது கேஸ் போட்டா இவனோட ஃபியூச்சரே போயிடும், தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. பட் இந்த சுப்புன்றவரே என்ன வேணும்னாலும் பார்த்து பண்ணிக்கலாம் சார், எவ்வளவு காசு வேணாலும் கேளுங்க அப்படிங்க போதே ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம், பயங்கரமா மிரட்டி விட்டுறாரு. இந்த சுப்புன்றவரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. உடனடியா அவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியில விரட்டி அடிச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கிருஷ்ணன் வந்து பேசுறாரு, விட்டுறலாம் சார் அந்த பையனை அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் என்னால விட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப பாலன் அப்படின்ற கான்ஸ்டபிள் சொல்றாரு, இந்த பையன் அடுத்த மாசம் துபாய் போறதா இருந்துட்டு இருக்கான் சார், இவன் மேல நம்ம கேஸ போட்டோம்னா உன்னோட ட்ரிப் கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் இவன் உள்ளூருக்குள்ளேயே இந்த மாதிரியே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான், நமக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும், நம்ம கேஸ் போடாம மன்னிச்சு விட்டுருந்தோம்னா இந்நேரம் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சார் சொல்றேன், மன்னிச்சு விட்டுறலாம் சார் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. ஹீரோவும் அந்த பையனோட ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு சரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த சுப்புன்றவர் வெளியில நின்னுட்டு மேலிடத்துல பேசி ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோவே அந்த பையனை அமுச்சு விட்டுருவாருங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு விவசாய நிலத்தை காட்டுறாங்க. சோ அங்க ஏகப்பட்ட புல்லு முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து அந்த புல்லை கிளீன் பண்ற மிஷினை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருவாரு. உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுப்பாரு. அடிச்சு புடிச்சு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போனா செதஞ்ச நிலையில ஒரு கை மட்டும் கிடக்குங்க. அந்த கை கிடைச்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சமமான இடம் கிடையாது, ஒரு மலைப்பகுதி மாதிரியான இடங்க. அதனால மேல எல்லாம் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க, ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணுங்க, டாக் ஸ்குவாட் வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் தீவிரமா நடக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. ராஜி அப்படின்றவருக்கு சொந்தமான நிலத்துல இந்த மாதிரி ஒரு கை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம டாக் ஸ்குவாட் எல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, நாங்கெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்களோட டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஏரியால நரி தொல்லை இருக்கிறதுனால மேபி கல்லறையில இருக்கக்கூடிய டெட் பாடியை தோண்டி இந்த நரி ஏதாவது எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருக்குமோ அப்படின்ட்டு. கிருஷ்ணன் சொல்றாரு அப்படி இருக்காது, அப்படி போட்டிருந்ததுன்னா அந்த கையில நிறைய சேரும் சகதியுமா இருந்துட்டு இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதுதான் டாக் ஸ்குவாட் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னு போய் பார்த்தா சதஞ்ச நிலையில ஒரு ஆண் சடலம் பாத்தீங்கன்னா பாதி புதைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்குது. கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க வந்த ராசியா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் கிரைம் நடந்ததே கிடையாது, நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருந்துட்டு இருக்குது. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி புதைச்சது அப்படின்றது தெரிய வருது. ஆனா இங்க ஹெவியா மழை பெஞ்சதுனால தடயமெல்லாம் அழிஞ்சு போயிருந்திருக்குது. பேசிக்கான சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. சோ எவிடன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு ஃபர்தரா நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு ஹீரோ சொல்றாரு. அதே சமயம் ஊருக்குள்ள காணாம போனவங்களோட லிஸ்டையும் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ டாக்டர் மீட் பண்றதுக்காக ஹீரோ போறாரு. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செத்து போனது ஒரு ஆண் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அவரோட வயது 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கும். காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட தலையிலேயே அடிச்சு கொண்டிருக்காங்க, அடிச்சடியில மண்டையை பொளந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. கொலை செய்யறதுக்கு என்ன ஆயுதத்தை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, மேபி ஒரு இரும்பு ராடா கூட இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த பாடியில மல்டிபிள் பிராக்சர்ஸ் இருந்துட்டு இருக்குதுங்க, ஏகப்பட்ட இடங்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது. பட் இந்த எலும்பு முறிவுனால அவன் சாவ கிடையாது, மேபி சாவறதுக்கு முன்னாடி அடிதடி பஞ்சாயத்துல ஈடுபட்டு இருந்திருக்கலாம், அந்த ஸ்ட்ரகிளிங்னால கூட அவனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாருங்க. இப்ப டிவி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குதுங்க. கிருஷ்ணனா ஹீரோ கிட்ட சொல்றாரு, நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல இது வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கடந்த 6 மாசமா உள்ளூர்ல இல்லாதவங்களும் வெளியூருக்கு போனவங்களோட லிஸ்டையும் எடுங்க, அந்த அங்கல விசாரணை பண்ணுங்க, பக்கத்து ஸ்டேஷன்லயும் நான் சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து 30ல இருந்து 35 வயசு இருக்கக்கூடிய நபர் தான். சோ அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ டீமுக்கு பிரீஃபிங் கொடுக்குறாருங்க. இப்போ டிவைஎஸ்பி கிட்ட இருந்து கால் வருது, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்ததோ அது எல்லாத்தையுமே டீடைலா சொல்றாருங்க. இப்போ வரைக்கும் செத்தது யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீட் அப் பண்ணுங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனடியாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவோட தீவிர இன்வெஸ்டிகேஷன்ல கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றாரு, மறுபடியும் அந்த மர்டர் ஸ்பாட்டை நான் போய் பார்க்கணும், கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட வெப்பன் அந்த இடத்துல ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக டீமோட அந்த இடத்துக்கு போறாங்க. டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அந்த இடத்த வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னரும் கொலைக்கு சம்பந்தமாவோ இல்ல கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் சம்பந்தமாவோ இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்க. இந்த லேண்டோட ஓனரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரோட வீட்டுக்கு போறாங்க. அவரோட வீடே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. ஹீரோ தன்னோட டீம்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை அப்படியே வீட்டை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஜி அப்படின்ற நபர் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ரெஜி சொல்றாரு, அது என்னோட லேண்ட் தான், அந்த லேண்ட்ல நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீண்ட நாட்களாவே விவசாய நிலத்துக்கு போகாதனால புல் பூண்டுகளா முளைச்சு கிடந்தது, அதனால ஒரு ஆள் விட்டு அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேலை கொடுத்திருந்தேன். அப்படி கிளீன் பண்ண போனவன் தான் இங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றதே இன்ஃபார்ம் பண்ணா, அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ரெஜி சொல்றாரு, இவருக்கு திருமணமாயி ஒரு மகன் இருக்கிறான், மகனுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. மகன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல டீச்சரா இருந்துட்டு இருக்கானா, மருமகளோட வீட்ல ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுங்க, அதனால குடும்பத்தோட எல்லாருமே கிளம்பி போயிருந்திருக்காங்க. சோ இவருக்கு டிராவல் ஒத்துக்காதான், அதனால இவங்க போயிட்டு வரட்டும், நம்ம இந்த வீட்ல இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தனியா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரா. அவங்க ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் இவர் சொல்றாரு. இப்ப அந்த வீட்டை சுத்தி செக் பண்ணிட்டு வந்த போலீஸ்காரங்க எதுவும் கிடைக்கல அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, லேண்ட் ஓனர் ரெஜி சொல்றது உண்மைதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுவும் குறிப்பா இந்த ரெஜியோட பையன் எங்க இருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஸ்டேஷன்ல வேலை
பாக்குற பாலன் அப்படின்றவரு நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும் சார், ஒய்ஃபோட தம்பி வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்கான், அதனால போகணும் அப்படின்னு சொல்ல சரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து பிஜு அப்படின்ற நபர் வந்துட்டு தெரியாதனமா அந்த பையனை கை வாங்கிட்ட மன்னிச்சு விட்டுருங்க சார், உங்களுக்கு வேணும்ன்றத நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பயங்கர டென்ஷனோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கிருஷ்ணன் சொல்லுவாரு, உன் மேல எந்த கேஸும் போடல, உன பிரச்சனை இல்லாம விட்டுறேன், ஆனா எனக்கு நீ எதுவும் தனிப்பட்ட முறையில பண்ண தேவையில்ல, நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா போலீஸ் குவார்டர்ஸ்ல சின்ன சின்ன வேலை இருக்கு, யாராவது கூட்டிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ ஸ்மைல் பண்ணிடுறாருங்க. பரவாயில்ல லஞ்சம் வாங்குறத நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு குவார்டர்ஸ்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுறாருங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டென்ட் பண்ணா மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மர்மமான முறையில கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாருங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது காலையில பிரான்ச் மேனேஜர் வரும்போது தான் இங்க நடந்த விஷயத்தையே பார்த்திருந்திருக்காரு. சிசிடிவி மேல ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்குள்ள போறாருங்க. கொள்ளை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளையர்கள் உள்ள வந்து சிசிடிவி கேமரா ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய லாக்கரை வெல்டு வச்சு ஓபன் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய விண்டோ இருக்கு இல்லையா, அது கிரில் கம்பிகள்னால மூடப்பட்டிருந்திருக்குது. அந்த கிரில் கம்பிகளையும் வெல்டிங் வச்சு ஒட்டச்சு அந்த ஜன்னல் வழியா தான் பாத்தீங்கன்னா இந்த லாக்கரை வெளியில தூக்கி போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 125 சவரன் கோல்டும் 50 லட்சம் ரூபாய் பணமும் அந்த லாக்கர்ல இருந்ததா வந்து சொல்றாங்க. இந்த பினான்ஸ் கம்பெனில எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பிரான்ச் மேனேஜரோட சேர்த்து மொத்தம் 6 பேர் வேலை பார்த்துட்டு இருந்ததா சொல்றாங்க. இந்த சம்பவத்தை முதல்ல பார்த்தது பிரான்ச் மேனேஜர் தான். காலையில பிரான்ச் ஓபன் பண்ணலாம்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி பூட்டு உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. பக்கத்துல செக்யூரிட்டி பயங்கர நிலைமையில இருந்திருக்காரு. செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது நேற்று ராத்திரி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். இவர் தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி இருந்திருக்காரு. அப்ப 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் இவருக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கடைய வச்சுட்டு உள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. இந்த பினான்ஸ் கம்பெனியோட சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ண பண்ணிட்டாங்க. அக்கம் பக்கத்துல எங்காவது சிசிடிவி கேமரால இவங்க வந்துட்டு போனதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்த பினான்ஸ் கம்பெனிக்கு பக்கத்துல பெரிய பில்டிங்கோ இல்ல பெரிய கடைங்களோ எதுவுமே இல்லங்க. அதனால எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லன்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்து பாக்குறாரு. ஒரு சின்ன லாக்கர் மட்டும் தான் கைஸ் கொள்ளை எடுக்கப்பட்டிருந்திருக்குது. அதே சமயம் அங்க ஏகப்பட்ட லாக்கர்ஸ் இருக்குது. அதுலயும் பணம் நகை எல்லாமே இருக்குது. ஆனா இந்த சின்ன லாக்கர்ஸ் மட்டும் கொள்ளையடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, ஈஸியா தூக்கிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதையும் ஒரு நாள்லாம் தூக்க முடியாது, 4 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும் அப்படின்னு பிரான்ச் மேனேஜர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. உள்ள வந்தவங்க 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தங்க இந்த லாக்கரை வந்து கேஸ் வெல்டிங் வச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தங்க இந்த கிரில் கம்பியை வெல்டிங் வச்சு உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வெளியொருத்தன் வண்டியில வந்து இந்த லாக்கரை வச்சு மொத்தம் 4 பேரா சேர்ந்து தான் இதை பண்ணிருக்க முடியும் அப்படின்றாரு. அப்ப கூட இருக்கிறவரு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார், மேபி அந்த வண்டியை கொண்டாந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு 3 பேர் மட்டும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கும்போது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இங்க வந்து ஆய்வு நடத்தினதுல அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. ஏன்னா கொள்ளையர்கள் பக்காவா கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இதை பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாக் ஸ்குவாட் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மிளகா பொடி எல்லாம் தூவி விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. வெளியில ஹெவியா மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த டயர் அச்செல்லாம் கூட இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்க. ஆக மொத்தம் கொள்ளையர்களை பத்தின எந்த ஒரு லீடுமே போலீஸ்காரங்களுக்கு இப்ப கிடைக்கல. இப்ப அந்த பிரான்ச்சை விட்டு வெளியில வந்தா பொதுமக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வச்சிருந்த பணம் நகை எல்லாம் எங்க, எங்களுக்கு வேணும், அந்த நகையை வச்சுதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இருந்தோம், அந்த நகைக்கு என்ன சார் பதில் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாரு, கூடி சீக்கிரம் உங்க நகை பணம் எல்லாமே கிடைக்கும், நாங்க கூடி சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவருடைய டீம் கிட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராருங்க. அப்படி இவர் வண்டியில ஏறும் போது ஒரே ஒரு நபர் மட்டும் ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த குறுகுறுன்னு பார்த்த நபரை ஹீரோ கவனிச்சிருவாருங்க. மறுபடியும் பார்த்தா அந்த நபர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த பினான்ஸ் கம்பெனியோட ஓனர் வந்திருக்காரு. ஹீரோ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு தர சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, கூடி சீக்கிரம் குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிருவோம், நீங்க பினான்ஸ் கம்பெனி நடத்துறதுனால உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது பினான்ஸ் கம்பெனி அப்படினாலே எதிரிங்க இல்லாம இருக்க முடியுமா சார், ரீசெண்டா மனோஜ் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய வீட்டை அடமான வச்சு கடன் வாங்கி இருந்திருக்காருங்க. அவர் அந்த கடனை கட்டாதனால இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்ல இவங்க இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த மனோஜ் பாத்தீங்கன்னா பினான்ஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டு பயங்கரமா தகராறுலாம் பண்ணி சத்தம் போட்டு போயிருந்திருக்காரு. நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்டிட்டு போனாரு. அவர் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சார், அவர் ஏதாவது பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. இவங்க சந்தேகப்படுற நபரோட டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஊருக்குள்ள இந்த பினான்ஸ் கம்பெனி எப்படி அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கடையா தான் கைஸ் இந்த பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருந்திருக்குது. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய அமௌண்ட்டுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பண ஆசையை காமிச்சு அந்த பினான்ஸ் கம்பெனிக்கு வர வச்சு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல ஊர் மக்கள் நிறைய பேருக்கு இந்த பினான்ஸ் கம்பெனி மேல கோவம் இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் அவங்களோட சாபமா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. ஹீரோ சொல்றாரு, என்ன கிருஷ்ணா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, முதல்ல மர்டர், இப்ப ராபரி, ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. இப்ப ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல தொடர்ந்து நம்ம ஊரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல மர்டர், இப்ப
அதுக்கப்புறம் ராபரி. போலீஸ்காரங்க இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் விசாரிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சில பேர் சொல்றாங்க ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம செத்தவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சாபம் எல்லாம் சும்மா விடுமா அப்படின்ட்டு. இளைஞர்கள் இந்த ராபரியை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மேபி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காரணங்களே ஏதாவது வேலைத்தனம் பண்ணிருப்பானுங்க, இந்த மாதிரி நகையோ பணமோ திருட்டு போயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க மனோஜ் அப்படின்ற ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. மனோஜோட வீட்டுக்கு போய் பார்த்தா மனோஜோட மனைவி மட்டும் தான் இருப்பாங்க. மனோஜ் எங்கேயோ வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்கிறதா சொன்னாரு, எப்போ வருவாருன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஃபினான்ஸ் கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் மனோஜோட மனைவி சொல்லுவாங்க, ஆக்சுவலா இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் கடன் வாங்கினாரு, வட்டி கட்ட முடியல, அதனால வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல ஃபினான்ஸ் கம்பெனில போயிட்டு எக்குத்தப்பா கத்திட்டு வந்துட்டாரு, இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்ல. இப்ப ஆனமலை ஃபினான்ஸ்ல திருட்டு போயிருக்குது, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியும் அப்படின்றாங்க. அவங்க மனோஜை தான் சந்தேகப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவர் அந்த அளவுக்குலாம் இல்ல சார், பாவம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மனோஜ் வந்தாலோ மெசேஜ் பண்ணாலோ எனக்கு உடனடியே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஆனாலும் மனோஜுக்கும் இந்த ராபரிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு ஹீரோக்கு சந்தேகம் இருக்குதுங்க. ஏன்னா மனோஜோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, மனைவிக்கும் மனோஜ் எங்க போனாருன்னு தெரியல. அதனால கண்ட்ரோல் ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த நம்பரை கொடுத்து ரேஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோ வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. என்னாச்சு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கும்போது மனோஜுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்க 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ சொல்றாரு, மனோஜ் வந்து வீட்ல இருந்து 16ஆம் தேதி கிளம்பி போயிருந்திருக்கான், 24ஆம் தேதி நமக்கு ஒரு இடத்துல சடலம் கிடைச்சிருந்திருக்குது, 4 நாளைக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை காணாம போன மனோஜ் தான் அங்க சடலமா கிடைச்சிருப்பானோ, மனோஜோட மனைவி வச்சு அந்த சடலம் மனோஜ் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி நம்ம ஹீரோ கிட்ட இருந்தார் இல்லையா, கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, பக்கத்து ஸ்டேஷன்லயுமே பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல, ஆனா நம்ம ஊர்ல இருந்து வெளியூர் போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-14 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அந்த 14 பேருக்குமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி பேசிட்டாங்க, எல்லாரும் சேஃபா இருக்கிறதா தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ கேக்குறாரு, சரி நம்ம ஊர்ல ஹோட்டல்ஸ் ஹோம் ஸ்டேன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 2 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த 2 வாரமா யாரெல்லாம் வந்து ஸ்டே பண்ணாங்க போனாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த 2 போலீஸ்காரங்களும் வெளியில போகும்போது ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பொண்ணு அவங்க அம்மாவும் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதா ஹீரோ கவனிக்கிறாரு. உடனடியா வெளியில போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ரம்யா வர சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா அந்த பொண்ணும் ஒரு பையனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை வெளியூர் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மயக்கடைய வச்சு அந்த பொண்ணை வந்து நிர்வாணமா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அந்த பையன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா, 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நான் இன்டர்நெட்ல போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த பொண்ணு மன உளைச்சல் தாங்க முடியாம ஏதாவது பண்ணிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, அதனாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்குலாம் இவங்க பொட்டன்ஷியலான ஆளுங்க கிடையாது அப்படின்ற மாதிரியும் ரம்யா சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னு பண்ணுங்க, அந்த பையன் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரி பேசுங்க, நீங்க யூனிஃபார்ம்ல இல்லாம அந்த பொண்ணோடைய கசின் அப்படின்ற மாதிரி அன்யூனிஃபார்ம்ல பேசுங்க, அப்படி காம்ப்ரமைஸ்க்கு அவன் ஒத்து வரல அப்படின்னா நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்றாருங்க, இந்த ஆனமலை ஃபினான்ஸோட வழக்குல மது அப்படின்ற ஒருத்தர் கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தனுடைய பேரு சனீஸ், இன்னொருத்தனுடைய பேரு கிரண். இதுல சனீஸ் அப்படின்றவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல, கிரண் அப்படின்றவன் இந்த ஊர்ல இருக்கிறதா சொல்றாங்க. சனீஸ் அப்படின்ற ஒருத்தன் காணாம போனதா சொல்றீங்க, ஏன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல நீங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரண் அப்படின்றவனும் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது, அவன் மேல ஏகப்பட்ட அடிதடி கேஸுங்கெல்லாம் நம்ம ஸ்டேஷன்லயே இருக்கு சார் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்ப இறந்து போன மது அப்படின்றவரோட வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது சனீஸ் அப்படின்றவன் அவங்க அப்பா மேல உயிரையே வச்சிருந்தான், அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான், அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏன் அவனை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, அவன் எப்படியும் திரும்ப வந்துருவான் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தோம், அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கூட இருக்கிற கான்ஸ்டபிள், இல்ல சார் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. இருந்தாலும் அந்த அம்மா சொல்றாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ட்டு. சரி உங்களோட 2வது பையன் கிரண் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வெளியில போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரண் வந்தா உடனடியே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஃப்ரேம் பாக்குறாரு, அதுல சனீஸ் இருப்பான். அந்த சனீஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாருங்க. ஆனமலை ஃபினான்ஸுக்கு வெளியில நம்ம ஹீரோவை ஒரு மர்ம நபர் குறுகுறுன்னு பார்த்துட்டு திடீர்னு மாயமா மறைஞ்சார் இல்லையா, அந்த நபர் தான் இது அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ தன்னோட டீம் கிட்ட சொல்றாரு, அந்த சனீஸ் அப்படின்றவன நானே பார்த்தேன் இந்த ஊருக்குள்ள, அவன் இங்கதான் எங்கேயோ தலைமறைவா இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்றாங்க, பேசாம இந்த சனீஸோட அம்மாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சோம்னா அலாட்டாய் இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வீட்டையும் இந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா அவன் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப மனோஜோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் கிடைக்குதுங்க. மனோஜ் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து கோழிக்கூடுக்கு போயிருந்திருக்காரு, அங்கிருந்து தன்னோட மனைவி கிட்ட கடைசியா பேசி இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. மனோஜோட மனைவியை இவங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அது உங்களோட கணவர் தானான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க அது என்னோட கணவர் கிடையாது அப்படின்ட்டு. இப்ப வித்யா சொல்றாங்க, இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் வந்தாரு, எப்படியாவது எங்க திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு போலயே, சரி ஓகே மறுபடியும் வந்தாருன்னா என்ன பாக்குறதுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதே சமயம் வித்யா கிட்ட 125 சவரன் நகைனா எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, 1 கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா மனக்கணக்கு போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ராபரி சம்பவத்துல என்னவோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. அங்க கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்துருச்சு இல்லையா, அதாவது பிளாக்மெயில் கேஸ். நம்ம ரம்யா பாத்தீங்கன்னா கசின் மாதிரி பேசி ஒரு இடத்துக்கு வர வச்சிருவாங்க. அவன் அந்த இடத்துக்கு தைரியமா
வந்து பணத்தை கொடுங்கன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். எங்க கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடையாது, 1 லட்ச ரூபாய் இருக்கு, இப்போதைக்கு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நீ பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வைரல் பண்ணி விட்டுருவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. பட்டுன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோட டீம் உள்ள வந்துருவாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு ஹிடன் கேமரா இருக்குங்க. இவன் வாயாலேயே அவங்கள மிரட்டினதற்கான ஆதாரம் அதுல ரெக்கார்டா இருந்திருக்கும். ஹீரோனோட சட்டையை பிடிச்சி மிரட்டுவாருங்க, இதுக்கு வேற ஏதாவது காப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பயத்துல உச்சா போயிருவானாட்டு இருக்குது. இல்ல சார் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ மேலே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த உன் வாழ்க்கையவே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட உட்கார வச்சு ஒரு கன்ஃபெஷன் வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகுன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு வருவாருங்க. அங்க கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, வரும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கேஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுவும் நல்லது தானே, உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு அப்பா சொல்றாரு. உடனே அம்மா சொல்றாங்க, உன்னுடைய மாமா கூட போலீஸ் வேலையில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, மாமா போறணும் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது அங்க எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை நல்லபடியா பேசி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த கேஸ் விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாரு. அப்போ இந்த ஆனமலை பினான்ஸ்ல மறுபடியும் பிரச்சனை. பொதுமக்கள்ல எங்க காணாம போன நகைக்கு என்னதான் தீர்வு, எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்றாரு, ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சடலம் மிதந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு கண்ணாமூலி எல்லாம் திருக்கி போயிருதுங்க. என்னடா அது, ஒரு கேஸை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு கேஸ், அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு கேஸ் அப்படின்ட்டு. இப்ப டிவைஎஸ்பி கிட்ட இருந்து கால் வருது, என்னையா பிஸியா இருக்கிற போல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் இல்ல சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து கேஸா வந்துகிட்டு இருக்குது, டெட் பாடி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இன்னைக்குள்ள ஊறி போய் கிடக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புனாதான் டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நீ என்ன பாக்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் மீட் பண்றதுக்காக ஹீரோ போறாருங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்கு மாதிரி தான் இதுவும் இருக்குது, தலையில அடிபட்டு தான் சாவு ஏற்பட்டிருந்திருக்குது, உடம்பெல்லாம் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம கொலை செஞ்சு தான் கயிறை கட்டி தண்ணியில இறக்கி இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பாடி தண்ணியில ஊறி போயிருந்திருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த ஆண் சடலத்தோட ஏஜும் 30 இருந்து 35 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த 2 கொலையும் பண்ணது ஒரு ஆளா இருக்க முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, இருக்கலாம், ஏன்னா 2 கொலையோட பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. மறுபடியும் இது மனோஜோட பாடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆள் அனுப்ப வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சனீஸ் கிரண் அப்படின்னு 2 பசங்களோட வீட்டுக்கு ஹீரோ போயிட்டு வந்தார் இல்லையா, ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் இந்த வழக்குகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்ற ஆங்கிள் யோசிக்க அம்மையா சொல்றாங்க, ஒரே வழி உங்க அம்மாவை கஸ்டடியில் எடுக்கிறது தான் சார் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப கிருஷ்ணன் கிட்ட ஹீரோ ஒரு வேலையை ஒப்படைக்கிறாருங்க. அது என்ன வேலை அப்படின்னா, திருட்டு பொருட்களை எல்லாம் வாங்குறதுக்குன்னு சில கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த கடையோட டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க திருடினவன் இங்கே கொண்டு வந்து வைக்க மாட்டான்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கரெக்ட் தான், இருந்தாலும் என்கொயரி பண்றது நல்லது. நம்ம சுத்து வட்டாரத்திலையும் பக்கத்துல இருக்கக்கூடிய 2 போலீஸ் ஸ்டேஷன் சுத்து வட்டாரத்திலையும் ஜுவல்லரி ஷாப்பு, ஆசாரிங்க, சின்ன சின்ன நகை கடைங்க, அடகு கடைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலுமே இந்த மாதிரி யாராவது நகையை விற்கிறதுக்காக வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவரும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப டிவைஎஸ்பி மீட் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக போனா கேஸ் டீடைல்ஸ் தான் கேஸ் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த ஊர்ல 2 மர்டரும் ஒரு ராபரியும் நடந்திருக்குது, மர்டருக்கும் ராபரிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது, ஆனா இந்த 2 மர்டரையும் பண்ணது ஒரு ஆளா தான் இருப்பான்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம ராபரி வழக்குல நாங்க 2 பேர்த்த சந்தேகப்பட்டு இருக்கோம், சோ அந்த 2 பேர்த்த சஸ்பெக்டா வச்சு தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, டிஎஸ்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீ சின்ன பையனா இருக்கிற, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டைம் பத்தல, என்னால முடியல, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காத, உன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீட் அப் பண்ணி கூடி சீக்கிரம் கேசஸ் சால்வ் பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டீம் கிட்ட பிரீஃபிங் கொடுத்துறாரு. இந்த வழக்குல ஒரு சின்ன லீடு கூட நமக்கு கிடைக்கவே இல்ல, இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கிருஷ்ணன் இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து சேரும் போலயே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி என்னை எடுக்கிறதுக்கு டிவைஎஸ்பி சாருக்கு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியல, லீடு வேற கிடைக்க மாட்டேது அப்படிங்கும்போது, சார் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இது வழக்கமா நடக்கிறது தான், உங்க மேலதிகாரி உங்களுக்கு பிரஷர் போடுவாரு, நீங்க எங்களுக்கு பிரஷர் போடுவீங்க, இது காலகாலமா நடக்கிறது தான், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நீங்க உங்க வேலையை கரெக்டா பாருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த கிரண் அப்படின்றவன் ஸ்டேஷனுக்கு வரான். ராஜாக்கு இப்போ வரதுக்கு தான் டைம் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது, நான் வேலை விஷயமா வெளியே போயிட்டேன், அதனால தான் என்னால வர முடியல அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேட்கிறாரு, உங்க அண்ணன் சனீஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க அண்ணனை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே வந்து சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. ஏன் சார் இவனை சும்மா ஓட்டுறீங்க, இவன் மேலதான் நமக்கு டவுட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பெருசா எடுத்துக்க மாட்டேன்றாருங்க. இப்போ வழக்கமான ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி மக்கிமலை அப்படின்ற பகுதியில ஒரு ஆளு ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போற மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது எங்க இருக்குன்னு கேட்டுட்டு உடனடியா பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ தன்னோட டீமோட அந்த இடத்துக்கு போறாருங்க. காட்டு பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காட்டு பகுதிக்குள்ள போகும்போது அங்க குழி தோண்டப்பட்ட நிலைமையில ஒரு சடலம் இருக்குது, கூடவே அங்க ஒரு கோல்டு செயினும் இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாரு. ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாரு. சத்தத்தை கேட்டு கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு ஓடி
வராரு. அவரையும் யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. அவரும் அந்த இடத்துல கீழே விழுகிறாரு. உடனே ஹீரோட டீம் இந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மர்ம நபர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் கண்முழிக்கிறாரு. நேத்து நைட் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் எல்லாத்தையுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அந்த இடத்துல கோல்ட் ஏதாவது கிடைச்சதா அப்படின்ட்டு. ஆமா சார், ஒரு செயின் கிடைச்சது, எவிடன்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அங்க கிடைச்ச டெட் பாடி வந்து இந்த ஊருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக வந்த ஒரு பையனோட இது அப்படின்றது ஐடென்டிஃபை ஆயிருக்குது. அந்த பையனோட பேரு மணிகண்டன். இந்த மணிகண்டனை வேலைக்கு வச்சிருந்த கான்ட்ராக்டரை மீட் பண்றதுக்காக போனா அந்த கான்ட்ராக்டருக்கும் வீட்டு ஓனருக்கும் ஒரே பஞ்சாயத்து. ஏன்னா ஆள் பற்றாக்குறையின் காரணமா இவர்னால சொன்ன டைமுக்கு அந்த வீடை பினிஷ் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்ட்டு. அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதே கரெக்டா போலீஸ்காரங்க போறாங்க. மணிகண்டன் உங்க பையனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா சார், நான் தான் கூட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, அவனை நேத்து ராத்திரி கொண்டு போட்டுட்டாங்க, அவன் கூட இருந்தவனுங்க எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த கான்ட்ராக்டரும் அவனுங்க தங்கி இருந்த ரூமை காட்டுறாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து கால் பண்றாரு. இந்த மணிகண்டன் அப்படின்ற டெட் பாடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த மணிகண்டன் கூட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் ஹீரோ ஆய்வு நடத்துறாருங்க. அந்த ஆய்வுல இந்த ஆனமலை பினான்ஸ்ல நகையை அடக வச்சதற்கான ஒரு சீட் ஒன்னு கிடைக்குதுங்க. அந்த சீட்டையும் கிரைம் சீன்ல கிடைச்ச கோல்டையும் எடுத்துட்டு போய் விசாரிக்கும் போது அது இங்க அடகு வச்ச செயின் தான் அப்படின்றது தெரிய வருது. மேபி இங்க இருந்து திருடப்பட்டுச்சு இல்லையா, அந்த செயின்ல ஒரு செயின் தான் அப்படின்றது தெரிய வருது. இப்போ போலீஸ்காரங்களுடைய சந்தேகம் இந்த மணிகண்டன் அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரும் அந்த ஒர்க்கரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு லீடு கிடைக்குதுங்க. முதல்ல கிடைச்ச டெட் பாடியும் ரெண்டாவது கிடைச்ச டெட் பாடியும் பாத்தீங்கன்னா இந்த மணிகண்டன் அப்படின்றவனுடைய ஃப்ரெண்டோடது அப்படின்ட்டு. இவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நாலாவது இருக்கக்கூடிய நபரோட பேர் குமார். அந்த குமார் வந்து மர்மமான முறையில் காணாம போயிட்டாருன்னு தெரிய வருது. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேபி இவங்க 4 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இந்த குமார் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு இவங்க 3 பேர்த்த கொண்டு புதைச்சிருக்கலாம்ல சார் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ ஒரு தடங்கல் சொல்றாருங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல கிடைச்ச டெட் பாடி வந்து இந்த ராபரி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சது. அப்ப வித்யா ஒன்னு சொல்றாங்க, மேபி இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பினான்ஸ் கம்பெனியை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு இருந்திருக்கலாம். அதுல அருள் மட்டும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பின்வாங்கி இருந்திருக்கலாம். அதனால 3 பேர் சேர்ந்து அந்த அருளை கொலை பண்ணி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அந்த பினான்ஸ் கம்பெனியை கொள்ளையடிச்சிருந்திருக்கலாம். கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய குமார் பாத்தீங்கன்னா அவனுக்கு 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போலாம் அப்படின்ற பிளான்ல கூட இருந்திருக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாரு. இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குமார் அப்படின்றவன நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த குமாரோட போட்டோவை எல்லா இடத்துலயுமே அனுப்பி வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலை கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா ராத்திரி நேரம் வெளியில போயிட்டு வீட்டுக்கு போலான்னு வந்து பார்த்தா அவனுடைய கார் டயர் பஞ்சர் ஆன நிலைமையில இருக்கும். இது எப்படி பஞ்சர் ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது எவனொருத்தன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. பட்டுன்னு பின்னாடி இருந்து எவனொருத்தன் அட்டாக் பண்றான், கொல்றதுக்கு முயற்சி பண்றான். அவனை இப்படியே தட்டி விட்டுட்டு உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் போலீஸ்காரங்களும் வந்துருவாங்க. அந்த மர்மநபர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவான். தப்பிச்சு போனவன ஹீரோட டீம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தா அவன் வேற யாரும் கிடையாது, இறந்து போன மது அப்படின்றவருடைய பையனான சனீஸ். இவன் தான் அந்த பினான்ஸ் கம்பெனி முன்னாடி நின்று குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தவன். இதுக்கு அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் அட்டாக் பண்றதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி அடிச்சு விசாரணை பண்ணும்போது இந்த சனீஸ் சொல்லிடுறான், ஆக்சுவலா எங்க அப்பா அந்த பினான்ஸ் கம்பெனில கடன் வாங்கி இருந்தாரு, வட்டிக்கு மேல வட்டி கட்டியும் அவர் விடாம துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எங்க கிட்ட இருந்த வீடு நிலம் எல்லாமே போயிடுச்சு. இந்த மன உளைச்சல் தாங்க முடியாம என்னோட அப்பா இறந்தே போயிட்டாரு. அதுக்கு பழி தீக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரை போட்டு தள்ளுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அதற்கான ரிவெஞ்ச் தான் அந்த ஊர்க்கார பசங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பினான்ஸ் கம்பெனியை கொள்ளையடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, கொள்ளையா, நான் கொள்ளையெல்லாம் அடிக்கவே கிடையாது, ஆள் கிடைக்கல அப்படின்றதுக்காக என் மேல இந்த கேஸை ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாருங்க. அப்புறம் எதுக்காக அந்த பினான்ஸ் கம்பெனி முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் சார் நான் அந்த இடத்துக்கு வந்து நின்னேன், அவங்க நாசமா போறத கண்ணால பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்க வந்து நின்னுட்டு இருந்தேன், நான் அந்த ராபரியை பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஏரியா சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறாருங்க. பெருசா அவருக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல. இப்போ குமார் அப்படின்ற நபரை பத்தி நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் ஊரை விட்டு ஓடி இருப்பான், தமிழ்நாட்டுக்குள்ள போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராபரி நடந்த டைம்ல சனீஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் வீட்ல தான் இருந்திருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்குது. ராபரி பண்ண டைம்ல அவன் இங்க இல்ல அப்படின்றதுக்காக ராபரிக்கும் அவனுக்கும் எந்த இன்வால்மெண்ட் இல்லன்னு ஆயிராது, அவனை மறுபடியும் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரையும் அவரோட அசிஸ்டன்ட்டையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அப்ப வித்யா பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மினியேச்சரா இவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அந்த லாக்கர் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதே மாதிரியான சைஸ்ல அதே மாதிரியான பேட்டர்ன்ல ஒரு லாக்கரை இவர் வந்து டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்க டூப்ளிகேட் 50 லட்சம் ரூபாய் பணத்தை அடுக்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிக்கப்பட்ட 125 சவரன் வெயிட் இருக்கக்கூடிய அந்த நகையும் அங்க வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க உங்க பேங்க்ல இருந்து 125 சவரன் நகையும் 50 லட்சம் ரூபாய் ரொக்கமும் காணாம போனதா சொன்னீங்க, அதுவும் இந்த லாக்கருக்குள்ள இருந்ததுன்னு. ஆனா நாங்க டூப்ளிகேட்டை எப்படியோ உள்ளெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா எப்படி வச்சாலும் இந்த லாக்கருக்குள்ள அது ஃபிட்டே ஆக மாட்டேது, ஒரு வாட்டி நீங்க வச்சு காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒரு மிரட்டுவாரு பாருங்க. இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் மிரண்டு போய் உண்மையை சொல்லிடுவாரு. 80 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் தான் காணாம போயிருந்திருக்குது. இன்சூரன்ஸுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க அதிக நம்பரை சொல்லி இருந்திருக்காங்க. போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணதற்காகவும் பொய் சொல்லி போலீஸ்காரங்களை அலைய விட்டதற்காகவும் இவங்க மேல கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ண சொல்லிடுறாருங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கு போன் பண்ணி குமார் அப்படின்ற ஒரு நபர் இங்க திருட்டு வேலைகளை ஈடுபட்டு
3 கொலைகளையும் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கான். அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் தெரிய வருது அவனுக்கு அங்க திருட்டு வேலையை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு. இப்ப மனோஜ் அப்படின்ற ஒருத்தன் திரும்ப வந்துட்டான் அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. உடனடியா வீட்டுக்கு போக அவன் தப்பிச்சு ஓட்டத்துக்கு முயற்சி பண்றான். அவனை போட்டு பொலவலன்னு பொளந்து உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்ட, அந்த மனோஜ் சொல்றான், எனக்கும் அந்த ராபரிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது சார். அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் எங்க கிட்ட வட்டிக்கு மேல வட்டி வாங்கிட்டே இருந்தான். அதை பொறுக்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். வரும்போது பயங்கரமா சரக்கு அடிச்சிருந்தேன், அதனால கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவத்துல அங்க இருந்த ஜீப் ஹெட்லைட்டை உடச்சு விட்டுட்டு போயிட்டேன் சார். கான்ஸ்டபிள் மனோஜோட கண்ணத்திலே ஒரு அரை அறையிறாரு. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போக, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் அப்ஸ்காண்ட் ஆன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு மனோஜ் சொல்றான், நான் அப்ஸ்காண்ட் ஆக கிடையாது சார், இந்த வீடும் நிலமும் கைவிட்டு போயிருமோ அப்படின்ற பயத்துல பரம்பரை சொத்தை விற்கிறதுக்காக வெளியூர் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு சம்திங் ராங்னு தோணுதுங்க. உடனடியா ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. எந்தெந்த டேட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாரு. கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க, ஒருவேளை இங்க நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் இவன் தான் மாஸ்டர் பிளானா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது அந்த 4 பேர் கொண்ட இந்த ராபரி கும்பல் கிட்ட இப்படி ஒரு பிளான போட்டு கொடுத்துட்டு நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் வெளியூர் போயிட்டானா இவன் மேல போலீஸ்காரங்களுக்கு சந்தேகமே வராது. அதுக்கப்புறம் ராபரி பண்ணவங்களை இவன் போட்டு தள்ளிட்டானா மொத்த பணமோ மொத்த நகையும் இவன் கைக்கு வந்துரும். இதுக்கு பின்னாடி இவன் பயங்கர மூலக்கார மாதிரி வேலை செஞ்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாருங்க. இப்ப மனோஜ் கிட்ட சரமாரியா இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சம்பந்தம் கிடையாது, நீங்க என்ன கேட்கறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு சூழல்ல டிஒஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. டிஒஎஸ்பி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல இவர் எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. டிஒஎஸ்பி பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்றாருங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு, போதுமான எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதுதான் என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி அவரு மிரட்டி விட்டுருவாரு. என்னடா அது, நம்ம வேலையை கூட சரியா பார்க்க முடிய மாட்டேது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு லீடு கிடைக்குதுங்க. அதாவது ஒரு பெண் பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய நகைக்கடையில அவங்க நகையை விற்கிறதுக்காக வந்திருந்திருக்காங்க. சோ கேட்ட விலையை விட குறைச்சு தான் தருவேன் அப்படின்னு அந்த நகைக்கடைக்காரர் சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கும் அந்த பெண் சரின்னு சொல்லி இருந்திருக்காங்க. விற்க வரவங்க இந்த மாதிரி உடனே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சம்திங் ராங்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. உடனடியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அம்மா பாத்தீங்கன்னா போன் நம்பரையும் கொடுக்கல, ஆனா நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. போகும்போது அங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தனிப்பட்ட முறையில இந்த வழக்கை தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோக்கு ஒரு லீடு கிடைக்குது. அது என்ன லீடு அப்படின்னா, இதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆனந்த் அப்படின்ற இந்த கான்ஸ்டபிளோடைய மனைவி தான் பாத்தீங்கன்னா அந்த செயினை கொண்டு போய் விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த செயினோட போட்டோவை கொண்டாந்து இந்த ஆனந்த் கிட்ட இது உன்னோடைய செயினா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இருக்கும்போது உன் பொண்டாட்டிக்கு எதிரா இந்த செயின் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க, மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த செயின் பாத்தீங்கன்னா அந்த ராபரி பண்ணப்பட்ட செயின் அப்படின்றது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை நீ மட்டும் தனியா பண்ணல, 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிபிஸ் அப்படின்ற கான்ஸ்டபிளையும் சேர்த்து பேசுறாருங்க. இது எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அந்த பினான்ஸ் கம்பெனிக்கு ராபரி கும்பல் திருடுறதுக்காக வரும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ல இருந்துட்டு இருந்திருக்கும். சோ அந்த டைம்ல ரோந்து பணிக்காக ஈடுபட்டு இருந்த இந்த 2 போலீஸ்காரங்களும் அங்கதான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சுதான் ராபரி நடந்திருக்குது. ஆக்சுவலா சிசிடிவில எப்படி மாட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த போலீஸ் ஜீப் அங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்திருக்குங்க. அதுல வர லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பினான்ஸ் கம்பெனியோட தரையில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதை வச்சுதான் ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஒவ்வொரு லீடு எடுத்து நான் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கும் போது என்ன டைவர்ட் பண்றதுக்கு நீங்க பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். உடனடியாக ரிப்போர்ட் பண்றேன்னு போனை காதுல வச்சா பட்டுன்னு இன்னொரு போலீஸ் ஆபீசர் அந்த போனை பிடிங்கி உடைக்கிறாருங்க. அவரு வேற யாரும் கிடையாது, சத்தியம். 2 கான்ஸ்டபிளோட இன்வால்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, 3 கான்ஸ்டபிளோட இன்வால்மெண்ட்டும் இதுல இருக்குது. நீ இதுல உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா போனை கொடுங்க அப்படிங்கும் போது பார்த்தா அவரும் இதுல உடந்த அப்படின்றது தெரிய வருது. கிருஷ்ணன் ஒரு கதையை சொல்றாருங்க, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல செத்து போய் பணமா கிடைச்சானே அருள், அவன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வழக்குல மாட்டி இருந்திருக்கான். சோ அவனை பாத்தீங்கன்னா கஸ்டடியில வச்சு அடி அடிச்சிருந்திருக்காங்க. அடிச்சடியில அவன் செத்தே போயிட்டாங்க. இப்போ இதை மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. கூட வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த பசங்க 3 பேர்த்தையுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர சொல்லி நாங்க சொல்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு மீண்டும் அந்த பாடி வெளியில வர மாதிரி பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ்காரங்களும் ஊர் மக்களும் எல்லோரும் இதை பார்த்து ரொம்ப பயத்தோடையும் பதறத்தோட இருந்துட்டு இருந்த அந்த டைம்ல ராபரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபரியை நடத்தி முடிச்சுட்டு அந்த லாக்கரையே போலீஸ் ஜீப்ல வச்சு தான் எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. நாங்க சொன்ன வேலையை செஞ்சதற்காக உனக்கு கொஞ்சமா பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து ஊரை விட்டு அனுப்பிச்சு விட்டுறலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இது பத்தாது, நாங்க தான் நிறைய ரிஸ்க் எடுத்தோம், ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. அதனால இந்த போலீஸ்காரங்க அந்த 3 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு ஒரு பிளான போட்டு இருந்திருப்பாங்க. அதாவது 4 பேர் சேர்ந்து ராபரி பண்ணலாம்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அருள் பின்வாங்கிட்டான். அதனால அருளை போட்டு தள்ளிட்டு 3 பேர் சேர்ந்து ராபரி பண்ணி இருந்திருக்காங்க. ராபரி பண்ணிட்டு அந்த பணத்தை பிரிக்கிறதுல இவங்களுக்குள்ள சண்டை வந்து அதுல குமார் அப்படின்றவன் மட்டும் 2 பேர்த்தையும் கொண்டு போட்டுட்டு, அதாவது மொத்தமா 3 பேர்த்தையும் கொண்டு போட்டுட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியூர் போயிட்டான். இப்படிதான் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதே மாதிரியே நம்ம ஹீரோவை நகர்த்தி கேஸை க்ளோஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திறமையான இன்வெஸ்டிகேஷனால நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. நான் உங்களை எல்லாம் விட மாட்டேன், ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஹீரோவை எட்டி உதைக்கிறாங்க. ஹீரோ பறந்து வந்து விழுகிறாரு. அது வேற யாரும் கிடையாது, அந்த வித்யா தான். வந்ததுல இருந்து ஹீரோ சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, எல்லாம் ஒரு பிளானிங்கோட தான். இப்ப ஹீரோவை போட்டு மொத்த பேரும் பொலவலன்னு பொழக்கிறாங்க. அந்த இடத்துல ரம்யா மற்றும் பாலன்ற 2 போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்லங்க, மொத்த
பேரும் ஹீரோக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்ப ஹீரோவை ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சுட்டு வெளி உலகத்துக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ராபரி பண்ணவன் ஹீரோவை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அந்த வித்யாவை எல்லாம் போட்டு புரட்டை எடுத்துருவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல யாரையுமே எந்திரிக்க விட முடியாத அளவுக்கு அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டேஷனுக்கும் ஆம்புலன்ஸ்க்கும் தகவல் சொல்லி அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய பாலன் அப்படின்ற கான்ஸ்டபிள் மற்றும் ரம்யான்ற கான்ஸ்டபிள் மூலமா வெளியில வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே திக்கி திணறி உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. இந்த படத்தோட முடிவுல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கிராமத்துல கிரைம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்திருக்குது. ஆனா அதை போலீஸ்காரங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகல. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.